உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு பாடல் சொல்லிட்டாரு. கொடை மாலினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா. இவருடைய பாடல் ரொம்ப இது அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் இந்த பண்ணை நான் எங்கேருந்து எடுத்தது தெரியுமா? இந்த பண்ணையும் சந்தத்தையும் நான் எடுத்தது கம்பனுடைய பாடல இருந்தா நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வெய்யோன் மொழி தன்மேனியின்றி சோதியின் மலைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனாள் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமொழியோ ஐயோ இவன் வழி வன்பதோ அழியா அழகுடையான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கம்பர். அந்த பாடல இருந்துதான் நான் எடுத்தேன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் அவர் எங்க எடுத்தாரு, கம்பர் எங்க இருந்து எடுத்தாரு? அவருடைய முன்னோரான தேவார பாடல் எங்க எடுத்திருக்கிறாரு. உன்னாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தனவர் வித்திரன் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம். இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப காணப்படுற இசைகள் எல்லாமே அந்த பண்ணில இருந்து நம்ம முன்னோர்கள் கல்லு முன்னெல்லாம் நீக்கி ரொம்ப சிறப்பா வச்சுட்டு போயிருக்காங்க. அதில இருந்துதான் இந்த இசைகள் வந்திருக்குன்றத நம்ம தெளிவா நம்மளுக்கு இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ் தாய்வாழ்வு பார்த்தா கூட இப்ப கூட இளையராஜா இதுல சொல்லும் போது நான் இந்த தமிழ் தாய்வாழ்வு முல்லை திம்பாணி அப்படின்ற பண்ணில இருந்துதான் எடுத்தேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த முல்லை திம்பாணின்ற பண்ணு பாத்தீங்கன்னா மோகனராகம். அப்புறம் இன்னொரு பாடல் வேத மொழிய இது இருக்கட்டா சார். வேத மொழிய வெண்ணீட்ட செம்மேனிய நாதப்பறையனும் அன்னையனும் நாதப்பறையின நான்முகன் மாலுக்கும் நாதன் நாதனார் அன்னை என்னும். இந்த பாட்டு இதுல இதுலதான் செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே. அந்த மாதிரி அந்த பாட்டுல இந்த பாடல் இருக்குன்னு சொன்னா